friends, இன்னைக்கு நம்ம வந்து எக்ஸல்ல வந்து டேட்டாபேஸ் ஃபங்க்ஷன்ல வந்து Dproduct ஃபங்க்ஷன் எப்படி நமக்கு ஆபரேட் ஆகுது அப்படிங்கறத பத்தி நம்ம பார்க்க போறோம். நம்ம ஆல்ரெடி வந்து எக்ஸல்ல வந்து டேட்டாபேஸ் ஃபங்க்ஷன் ரிலேட்டடா வந்து நம்ம மல்டிபிள் வீடியோஸ் பப்ளிஷ் பண்ணிருக்கோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா dget ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிருப்போம். அதே மாதிரி dcount, dminimum, maximum, இந்த மாதிரி நம்ம வந்து daverage ஃபங்க்ஷன் இந்த மாதிரி வந்து மல்டிபிள் வீடியோஸ் வந்து பப்ளிஷ் பண்ணிருக்கோம். இது எல்லாமே நமக்கு எப்படி ஆபரேட் ஆகும் அப்படின்னாக்க அதாவது கிரைட்டீரியா பேசிஸ்ல நமக்கு ஆக்ட் ஆகும். நார்மலா வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து நார்மல் எக்ஸல் ஃபங்க்ஷன் இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா டிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா டேட்டாபேஸ் வந்து மீன் பண்ணும். இப்ப Dproduct, dcount, இந்த dன்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் ஆகும். அது எல்லாமே டேட்டாபேஸ் ஃபங்க்ஷன். ஆனா இது எல்லாத்துக்குமே நமக்கு கிரைட்டீரியா வந்து பாத்தீங்கன்னா ஆர்குமெண்ட்ஸ் வந்து 3 ஆர்குமெண்ட்ஸ் வந்து எல்லாத்துக்கும் சேமா தான் இருக்கும். டேட்டாபேஸ், ஃபீல்டு, another one வந்து கிரைட்டீரியா, லாஸ்ட் ஒன். இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏதாவது ஒரு இப்ப Dproduct ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா டேட்டாபேஸ், ஃபீல்டு, கிரைட்டீரியா, இதுதான் எல்லா டேட்டாபேஸ் ஃபங்க்ஷனுக்கும் வந்து ஆர்குமெண்ட்ஸா இருக்கும். இப்ப அதுல வந்து நம்ம எப்படி கிரைட்டீரியா பேசிஸ்ல யூஸ் பண்றோங்கிறத நம்ம இங்க பார்க்க போறோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி வந்து இந்த Dproduct ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நமக்கு இங்க ரிசல்ட் வந்து கிடைச்சிருக்கு. 2 மெத்தட்ல நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த பாட்டம்ல இருக்கிற டேபிள் தான் என்னோட டேட்டாபேஸ். இங்க ஃபர்ஸ்ட்ல டாப்ல இருக்கிற டேபிள் வந்து என்னோட கிரைட்டீரியா டேபிள். என்னோட ஃபீல்டு வந்து நான் எந்த காலம் இண்டெக்ஸ் நம்பர் வேணுமோ அந்த காலம் இண்டெக்ஸ் நம்பரை அசைன் பண்ணிக்கலாம். அதை பேஸ் பண்ணி நமக்கு ரிசல்ட் ஷோ பண்ணும். ஓகேங்களா? இப்ப ஃபர்ஸ்ட் நான் வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னாக்க Dproductக்கு வரதுக்கு முன்னாடி ப்ராடக்ட் ஃபங்க்ஷன் எப்படி நமக்கு ஆபரேட் ஆகுது அப்படிங்கறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஈக்குவல் டு ப்ராடக்ட்னு டைப் பண்ணுங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3 n நம்பர் ஆஃப் வேல்யூ நீங்க அசைன் பண்ணிக்கலாம். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நம்பர் 1 நான் அசைன் பண்றேன் 2ன்னு சொல்லிட்டு, நம்பர் 2 வந்து 3ன்னு சொல்லிட்டு அசைன் பண்றேன், நம்பர் 3 வந்து 4ன்னு சொல்லிட்டு நான் அசைன் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு நான் என்டர் பண்றேன். இப்போ எனக்கு 24ன்னு சொல்லிட்டு ரிசல்ட் ஷோ பண்ணுது. இப்ப பாருங்க இந்த ஃபார்முலா நான் உங்களுக்கு ஃபார்முலா டெக்ஸ்ட் யூஸ் பண்ணி வியூ பண்றேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த 24 எப்படி கிடைச்சதுன்னு பாத்தீங்கன்னா இந்த நம்பர் 1ஐயும் நம்பர் 2ஐயும் மல்டிப்ளை பண்ணோம். இந்த ஃபார்முலாவுல பாருங்க 2 into 3 நமக்கு என்ன ரிசல்ட்னாக்க 6. அகைன் வந்து கிடைக்கிற ரிசல்ட் வந்து 6 இருக்கு இல்லைங்களா? அந்த 6 into 4 24 நமக்கு இந்த மாதிரி ரிசல்ட் ஷோ பண்ணும். ஓகேங்களா? சோ அதே லாஜிக் தான் இங்க வந்து கிரைட்டீரியா பேசிஸ்ல நம்ம வந்து இங்க ஷோ பண்ண போறோம். இப்ப பாருங்க இது வந்து பாத்தீங்கன்னா சேம் வந்து நமக்கு இந்த நம்ம ஆல்ரெடி சம் ப்ராடக்ட் யூஸ் பண்ணிருப்போம். ஓகேங்களா? சம் ப்ராடக்ட்ல என்னன்னாக்க இங்க பாருங்க இப்ப சம் ப்ராடக்ட்ல எப்படி நமக்கு ஆபரேட் ஆகும்னா சம் ப்ராடக்ட்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. இங்க வந்து அரே 1, அரே 2, அரே 3. இப்ப என்னோட அரே 1 வந்து நான் இங்க நான் அசைன் பண்றேன். இந்த ஃபர்ஸ்ட் 2 வேல்யூ நான் அசைன் பண்ணிக்கிறேன். அரே 2 வந்து நான் இந்த டெஸ்ட் ஸ்கோர்ல வந்து ஃபர்ஸ்ட் 2 வேல்யூ நான் அசைன் பண்ணிட்டு என்டர் பண்றேன். இப்ப இங்க எப்படி நமக்கு 62 ஷோ பண்ணுது அப்படிங்கறதையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இந்த ரெண்டும் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருச்சுனாக்க உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து Dproduct வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டபிளா இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா ப்ராடக்ட்ல வந்து ஃபர்ஸ்ட் நம்பரையும் செகண்ட் நம்பரையும் மல்டிப்ளை பண்ணி ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அந்த நம்பரையும் தேர்ட் நம்பரையும் மல்டிப்ளை பண்ணி நமக்கு 24 ஷோ பண்ணிருக்கு. இப்போ இந்த ஃபார்முலா டெக்ஸ்ட் யூஸ் பண்ணிட்டு இங்க பாருங்க இங்க வந்து D8ல இருந்து D9 இங்க வந்து பாருங்க இந்த வேல்யூ வந்து நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னாக்க இந்த டெஸ்ட் 1ல இருக்கிற 3யவும் 10யவும் மல்டிப்ளை பண்ணும். அப்ப 3 into 10 30. இங்க செகண்ட் இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா 4 into 8 அப்ப 32 வரும். ஓகேங்களா? 4 into 8 அப்ப 32 plus 30 நமக்கு வந்து 62. அதாவது இங்க என்ன இங்க சம் ப்ராடக்ட்ல என்ன பண்ணும் அப்படின்னாக்க 2 அரே வேல்யூவை மல்டிப்ளை பண்ணி நமக்கு சம் பண்ணி ரிசல்ட் கொடுக்குது. இங்க வந்து ப்ராடக்ட்ல வந்து டைரக்டா மல்டிப்ளை பண்ணி அந்த ஃபைனல் ரிசல்ட் நமக்கு ஷோ பண்ணுது. சோ இதே தான் நம்ம Dproductல வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னாக்க அந்த ப்ராடக்ட் ஃபங்க்ஷன்ல எப்படி ஆபரேட் ஆனிச்சோ அதே தான் நமக்கு ரிசல்ட் ஷோ பண்ணும். இப்ப பாருங்க நான் இங்க ஆல்ரெடி வந்து நம்ம கிட்ட ஒரு ஸ்மால் டேட்டா செட் இருக்கு. இங்க வந்து கிரைட்டீரியா டேபிள் இருக்கு. இப்ப பாருங்க நான் ரைட் சைடு வந்து 2 மெத்தட்ல வந்து டெரைவ் பண்ணிருக்கேன். ரெண்டுமே சேம் தான் ரிசல்ட் கொடுக்கும். இப்ப பாருங்க நான் இங்க என்னோட கிரைட்டீரியா டேபிள்ல வந்து நான் இங்க வந்து என்ன பண்றேன் இங்க டெலீட் பண்றேன். எனக்கு டோட்டலா வந்து எனக்கு மல்டிப்ளை பண்ணி இங்க ரிசல்ட் கொடுக்குது. இந்த டெஸ்ட் 1ன்றத டோட்டலா மல்டிப்ளை பண்ணி நமக்கு ரிசல்ட் ஷோ பண்ணுது. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஏதாவது ஒரு ஐடி என்ட்ரி பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். 1213 என்ட்ரி பண்றேன். எனக்கு 4ன்னு சொல்லிட்டு டிஸ்பிளே பண்ணுது. பிகாஸ் இங்க வந்து எனக்கு இந்த 4 இந்த எம்ப்ளாயி ஐடிக்கு டெஸ்ட் ஸ்கோர் 4 டெஸ்ட் 1ல. ஓகேங்களா? இப்ப
என்னோட ஃபங்க்ஷன்ல இங்க வந்து F2 கொடுக்குறேன். இங்க பாருங்க, என்னோட டேட்டாபேஸ் வந்து இந்த பாட்டம்ல இருக்கிற டேபிள் கொடுத்துட்டேன். D7ன்றது டெஸ்ட் 1. இந்த டெஸ்ட் ஸ்கோர் 1 இருக்குங்களா, டெஸ்ட் ஸ்கோர் 1 இருக்குங்களா, அதுதான் நம்ம ஃபீல்டு நம்பரா அசைன் பண்ணிருக்கோம், காலம் இண்டெக்ஸ் நம்பரு. ஸோ அதை பேஸ் பண்ணி நமக்கு வேல்யூ அங்க எடுத்து வந்து ஷோ பண்ணுது. இங்க வந்து கிரைட்டீரியா வந்து பாத்தீங்கன்னா டாப்ல இருக்கிற டேபிள் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இந்த டெஸ்ட் 1ன்ற ஸ்கோரை பேஸ் பண்ணி தான் நமக்கு அங்க ரிசல்ட் ஷோ பண்ணும். இப்போ நான் எம்ப்ளாயி ஐடியை ரிமூவ் பண்ணிட்டு இங்க கிரைட்டீரியா வந்து நான் மோர் தென் 5 கிரேட்டர் தென் 5 இருக்கிறது. இப்ப பாத்தீங்கன்னா கிரேட்டர் தென் 5ன்னு பாத்தீங்கன்னா இங்க 7 இருக்கு, 6 இருக்கு. ஓகேங்களா, இங்க வந்து 7 into 6 42 நமக்கு வந்து பெர்ஃபெக்ட்டா ஷோ பண்ணுது. மல்டிப்ளை பண்ணி தான் நமக்கு ஷோ பண்ணும். இப்போ வந்து எப்படின்னாக்க டி ப்ராடக்ட்ல வந்து இந்த கிரேட்டர் தென் 5க்கு மேல இருக்கிற வேல்யூவை சர்ச் பண்ணும். 5க்கு மேல இருக்கிறது என்ன பண்ணும் அப்படின்னாக்கா மல்டிப்ளை பண்ணும் இதுல இருக்கிற வேல்யூவை. இப்போ இன்கேஸ் இங்க வந்து ஒரு 42ல வந்து இங்க நான் ஒரு 8 என்கிட்ட அசைன் பண்றேன் அப்படின்னா எனக்கு இந்த 42 into 8 இங்க வந்து பாத்தீங்கன்னா 42 into 8 எனக்கு 336 பெர்ஃபெக்ட்டா வந்து ஷோ பண்ணும். சோ இதுல நம்ம n நம்பர் ஆஃப் கிரைட்டீரியா அசைன் பண்ணிக்கலாம். இப்போ இன்கேஸ் இங்க பாருங்க, நான் இந்த இடத்துல வந்து நான் என்ன பண்றேன், இப்போ கிரேட்டர் தென் 5 கொடுத்தாச்சு. இப்போ இங்க எம்ப்ளாயி ஐடி வந்து நான் என்ன பண்றேன் 1233. இப்போ எனக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த 1233ல வந்து 1 தான் இருக்கு. இதே ஐடியை வந்து நான் காப்பி பண்ணிட்டு வந்து இங்க 8க்கு பேஸ்ட் பண்றேன் அப்படின்னாக்க எனக்கு 7யும் 8யும் மல்டிப்ளை பண்ணி நமக்கு டிஸ்பிளே பண்ணும். இப்போ இங்க அதே ஐடியை பேஸ்ட் பண்ணனாக்க இந்த ரெண்டு கிரைட்டீரியாவும் பேஸ் பண்ணி நமக்கு இங்க ஷோ பண்ணும். இப்போ இந்த ஐடி வந்து பாத்தீங்கன்னா எம்ப்ளாயி ஐடி 1223ங்கிறது 2 பிளேஸ்ல இருக்கு. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் எனக்கு இந்த எம்ப்ளாயி ஐடி 2 பிளேஸ்ல இருக்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணிடும். அடுத்தது வந்து கிரேட்டர் தென் 5 இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணும். ரெண்டு கண்டிஷனும் மெட் ஆயிருந்தா அதை பேஸ் பண்ணி நமக்கு மல்டிப்ளை பண்ணும். இங்க வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் இருக்கிறத நமக்கு மல்டிப்ளை பண்ணிருக்காது, பிகாஸ் அது கிரேட்டர் தென் 5 இருந்தாலும் நமக்கு வந்து இங்க 1273 ஐடி வந்து நமக்கு டிஃபர் ஆகுது. ஸோ நமக்கு அதை வந்து மல்டிப்ளை பண்ணல. ஸோ இப்படிதான் நமக்கு இந்த ஃபங்க்ஷன் ஆப்ரேட் ஆகும். இப்போ பாருங்க, நான் செகண்ட் ஷீட்ல சேம் டேட்டா செட் இருக்கு. இப்போ நான் வந்து ஈக்குவல் டு டி ப்ராடக்ட் யூஸ் பண்றேன். என்னோட டேட்டா பேஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த டேபிள் கமா என்னோட ஃபீல்டு வந்து பாத்தீங்கன்னா நான் டைரக்டா டபுள் கோட்ஸ்ல வந்து இந்த டெஸ்ட் ஸ்கோர் 1ன்னு சொல்லிட்டு அசைன் பண்ணிக்கலாம். கமா என்னோட கிரைட்டீரியா டேபிள் இதை கொடுத்துட்டு நான் பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு என்டர் பண்ணலாம். அதர்வைஸ் இந்த டெஸ்ட் ஸ்கோர் இந்த இங்க கொடுக்குறோம் இல்லைங்களா, இதை வந்து நம்ம காலம் இண்டெக்ஸ் நம்பரும் கொடுத்தோம். இப்போ டெஸ்ட் ஸ்கோர் வந்து பாத்தீங்கன்னா 3rd காலம்ல இருக்கு. ஸோ நான் இங்க 3ன்னு சொல்லிட்டு அசைன் பண்ணிக்கலாம், சேம் ரிசல்ட் தான் கிடைக்கும். அதர்வைஸ் இந்த காலம் இண்டெக்ஸ் நம்ம இப்படி அசைன் பண்ணாம டைரக்டா இங்க இருக்கிற இந்த ஹெட்டரையும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, நமக்கு எனிவே ரிசல்ட் வந்து சேமா தான் இருக்கும். இப்போ நமக்கு என்னன்னாக்க கிரேட்டர் தென் 4 இருக்கிற வேல்யூவை இங்க சர்ச் பண்ணோம். இப்போ கிரேட்டர் தென் 4 இங்க வந்து பாத்தீங்கன்னா 5 இருக்கு, 7 இருக்கு, இங்க வந்து 6 இருக்கு. ஸோ 5 into 7 இப்ப பாருங்க ஈக்குவல் டு 5 into 7 எவ்வளவு வருதுன்னு பாருங்க 35. அகைன் வந்து இங்க 35ஆல இந்த 6 மல்டிப்ளை பண்ணோம். இப்ப இங்க பாருங்க ஈக்குவல் டு இன்டு 6 இங்க வந்து பாத்தீங்கன்னா 210 பெர்ஃபெக்ட்டா நமக்கு 3 வேல்யூவை மல்டிப்ளை பண்ணி எட்டு வந்திருக்கு. பிகாஸ் கிரேட்டர் தென் 4 வந்து 3 வேல்யூ இருக்கு இந்த டெஸ்ட் ஸ்கோர் 1ல. இப்போ நீங்க டெஸ்ட் ஸ்கோர் 2 நீங்க ஃபீல்டு வேல்யூவா நீங்க அசைன் பண்ணீங்கன்னா, ஃபீல்டு கிரைட்டீரியாவா நீங்க அசைன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இங்க இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு மல்டிப்ளை பண்ணும் வேல்யூவை. ஓகேங்களா, இப்போ இதை அனதர் ஒன் மெத்தட்ல நம்ம எப்படி ஒர்க் பண்ணலாம் அப்படின்னாக்க, இங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபார்முலாஸ்ல வந்து இன்சர்ட் ஃபங்க்ஷன் இருக்கு இல்லைங்களா, இதை நான் வந்து சூஸ் பண்றேன். சூஸ் பண்ண உடனே எனக்கு இங்க இந்த இன்சர்ட் ஃபங்க்ஷன் விண்டோ வந்து ஓபன் ஆகும். இங்க வந்து இந்த செலக்ட் ஆர் கேட்டகரி இருக்கு இல்லைங்களா, இங்க வந்து நான் இந்த டிராப் டவுனை செலக்ட் பண்ண அப்படின்னாக்க எனக்கு டேட்டா பேஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த டேட்டா பேஸை நான் சூஸ் பண்ண அப்படின்னாக்க இந்த டேட்டா பேஸ் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே எனக்கு வந்து இங்க பாட்டம்ல வந்து லிஸ்ட் ஆகும். இதுல வந்து நான் வந்து டைரக்டா வந்து இந்த டி ப்ராடக்ட்ன்ற ஃபங்க்ஷன் வந்து நான் சூஸ் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் நான் வந்து இங்க டைரக்டா இங்க வந்து இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வேற ஏதாவது ஆப்ஷன்ல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இங்க வந்து நான் என்ன பண்ணலாம், டைரக்டா வந்து மேனுவலாவே என்ட்ரி பண்ணலாம். இங்க வந்து என்ட்ரி பண்ணிட்டு இங்க வந்து டி ப்ராடக்ட்னு சொல்லிட்டு நான் என்ட்ரி பண்ணிட்டு இங்க கோ கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு டைரக்டா அந்த ஃபங்க்ஷனுக்கு போயிடும். இப்ப வந்து நான் என்ன பண்றேன், இங்க ஓகே கொடுக்குறேன். ஓகேங்களா, ஓகே கொடுத்த உடனே எனக்கு இங்க வந்து அந்த ஃபங்க்ஷன்ல வந்து எனக்கு
இங்க வந்து நம்ம இங்க சூஸ் பண்றதுக்கு முன்னாடி இங்க வந்து நம்ம இந்த ஏரியால நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிட்டு இங்க ஃபார்முலால போயிட்டு இன்சர்ட் ஃபங்க்ஷன்ல வந்து இங்க வந்து நான் dproduct னு சொல்லிட்டு டைப் பண்ணிட்டு கோ கொடுக்கிறேன். எனக்கு இங்க ஆட்டோமேட்டிக்கா dproduct ஃபங்க்ஷன் சூஸ் ஆகுது. இப்போ ஓகே கொடுக்கிறேன். எனக்கு 3 ஆர்குமெண்ட்ஸ் வந்து பாஸ் பண்ண சொல்லுது. ஃபர்ஸ்ட் வந்து டேட்டாபேஸ் நான் வந்து இந்த டேபிள் வந்து ஆர்குமெண்டா வந்து பாஸ் பண்ணிக்கிறேன். சோர்ஸ் அசைன் பண்றேன். ஃபீல்டு வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட் ஸ்கோர் 1. கிரைட்டீரியா வந்து பாத்தீங்கன்னா என்னோட டேபிள் ஃபர்ஸ்ட் கிரைட்டீரியா டேபிள நான் கொடுத்துக்கிறேன். 3 ஆர்குமெண்ட்டும் வந்து சோர்ஸ் அசைன் பண்ணியாச்சு. ஓகே கொடுக்கிறேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா எனக்கு சேம் ரிசல்ட் தான் கிடைக்கும். இப்போ இங்க நான் சேஞ்ச் பண்ண அப்படின்னாக்க எனக்கு அதுக்கு ஏத்த மாதிரி எனக்கு ரிசல்ட் வந்து ஷோ பண்ணும். ஓகேங்களா? இப்போ நான் வந்து ஸ்பெசிபிக்கா ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இப்போ 1 2 சாரி இங்க வந்து நான் என்னோட கிரைட்டீரியா வந்து 1 2 0 3 ன்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? இப்போ வந்து எனக்கு 0 ன்னு வருது. பிகாஸ் எனக்கு இந்த 1 2 0 3 என்ற எம்ப்ளாயி ஐடியில கிரேட்டர் தென் 5ல வந்து ஸ்கோர் எதுவுமே கிடையாது. இப்போ இந்த 1 2 இப்போ இதை வந்து நான் லெஸ் தென் 5 ன்னு சொல்லி கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். என்ன நடக்குதுன்னு பாருங்க. 3 ன்னு சொல்லிட்டு வருது. இந்த 1 2 0 3ல வந்து லெஸ் தென் 3ல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு 1 பிளேஸ்ல இருக்கு. இப்போ இதே ஐடியா நான் லெஸ் தென் 3 இருக்கிற இடத்துல வந்து பார்த்தனா பேஸ்ட் பண்ணனாக்க இங்க வந்து 3 into 4 வந்து 12 எனக்கு ஆட்டோமேட்டிக்கா ரிசல்ட் வந்து ஷோ பண்ணுது. இப்போ இதே எம்ப்ளாயி ஐடி நான் எடுத்துட்டு போயிட்டு வேற ஏதாவது பிளேஸ்ல வந்து அந்த லெஸ் தென் 5 இருக்கிற ஸ்கோர்ல நான் பேஸ்ட் பண்ண அப்படின்னாக்க எனக்கு ஆல்ரெடி வந்து 12 கிடைச்சிருந்தது. 12 into 2 24 எனக்கு 2 மெத்தட்ல நம்ம அசைன் பண்ண ஃபார்முலாவும் சேம் ரிசல்ட் தான் கொடுக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி நம்ம வந்து அசைன் பண்ணி dproduct ஃபங்க்ஷன் வந்து கிரைட்டீரியா பேசிஸ்ல நம்மளால ரிசல்ட் கெட் பண்ண முடியும். இந்த டேட்டாபேஸ் ஃபங்க்ஷன் வந்து எக்ஸல்ல வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கான்செப்ட். இதை வந்து பார்த்து லேர்ன் பண்ணிக்கோங்க. உங்களோட டேட்டாபேஸ்ல வந்து நீங்க எப்பெல்லாம் உங்களுக்கு கிரைட்டீரியா பேசிஸ்ல உங்களுக்கு டேட்டாவை வந்து ரெட்ரீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அப்போ வந்து இந்த டேட்டாபேஸ் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கான்செப்ட் பிடிச்சதுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம சைட்ல ஒரு பெல் ஐகான் இருக்கும், அதையும் பிரஸ் பண்ணுங்க. நம்ம அடுத்தடுத்து பப்ளிஷ் பண்ற வீடியோ எல்லாமே உங்களுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் அலர்ட் வரும். அப்டேட்டட் வீடியோஸ் நீங்க இன்ஸ்டன்டா பாத்துக்கலாம். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.